கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நாள் ஒன்று வருகிறது. 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும் என்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் போய் திரும்ப வருவேன் என்று வாக்கு பண்ணி போயிருக்கிறார். அவ்வாறாக அவருடைய நாளிலே சூளையைப் போல எரிகிற நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாளிலே 2 தரப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். துன்மார்க்கமாய் நடந்து தேவனுக்கு பயப்படாமற் போய் அக்கிரமம் செய்த ஒரு கூட்டம் ஜனங்களும், இன்னொரு பக்கம் தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளில் வாழ்ந்த ஒரு ஜனங்களும். முதலாவதாக துன்மார்க்கமாய் நடந்த ஜனங்கள், அந்நாளிலே அவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்திலே நாம் வாசித்தது போல கர்த்தருக்கு பயப்படுகிற நம்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாளிலே நமக்கு நீதி கிடைக்கும். ஹல்லேலூயா. அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். பல வேளைகளிலே நாம் நினைக்கலாம், நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறோம், அவரை நேசிக்கிறோம், அவருக்கென்று இன்ன காரியங்களை செய்கிறோம். ஆனாலும் ஏன் நமக்கு இந்த கஷ்டங்கள், ஏன் நமக்கு இந்த வேதனைகள், ஏன் நமக்கு இந்த இழப்புகள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். என்றைக்கென்றால் கர்த்தருடைய நாளிலே, அன்றைக்கு தான் அந்த வித்தியாசம் மிகவும் துல்லியமாகவும் வெளிப்படையாகவும் காணப்படும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீதியின் சூரியன் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிற நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறது இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்று. ஆகவே தான் நாம் அவருக்கு பயந்து அவருடைய நாளிலே அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று இருக்கிறோம். நிச்சயமாகவே நமக்கு அந்த நாளிலே நீதி செய்யப்படும். நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் உதிப்பார். ஆகவே கலங்காதிருங்கள். அந்த நாளிலே வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிக்க முடியும். ஆகவே இந்த நாட்களிலே நாம் இன்னும் கர்த்தருக்கு பயந்து வாழுவோம். சோதனைகளை கண்டோ வேதனைகளை கண்டோ துவண்டு போகாமல் இன்னும் கர்த்தருக்கென்று பயந்து வாழ்வோம். நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் உதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தருக்கு பயந்து இருக்கிற எங்கள் மேல் நீதியின் சூரியனாகிய இயேசு நீர் உதிப்பீர். உம்முடைய நாளிலே அப்படி செய்வீர் என்று திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்கப்பா. தொடர்ந்து பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. உம்முடைய நாளிலே உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.